A very good morning to all of you and welcome to our online service this morning. Today is the 31st of October 2021 and the fourth Sunday before Advent. உங்கள் அனைவரையும் அருமரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2021 ஆண்டு அட்வென்ட் ஞாயிற்கு முன் 4வது ஞாயிறாக இருக்கின்றது. The scripture passage for our meditation this morning is from John chapter 11 verse 33 to 44 as well as John chapter 14 verse 9. தேவ செய்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33வது வசனம் முதல் 44வது வசனம் வரைக்கும், அதுக்கு பின் 14வது அதிகாரம் 9வது வசனம். Please pause this video for a while and read these passages before listening to the word of God. சற்று நேரம் இந்த வீடியோவை நிறுத்தி வைத்துவிட்டு இந்த சுவிசேஷ பாகத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். Let us pray. ஜெபம் செய்வோமாக. Most loving and gracious Heavenly Father, we thank you for this privilege to hear your words again. Father, we surrender to you our thoughts, our hearts, our minds, our ears, O God. Sanctify them for us, that without any hindrances, we will be able to hear your voice speaking to us. And may our souls be in communication with you, Lord Jesus. And we pray, O God, that we would be able to hear your word and obey your words. ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்கள் கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. எங்களுடைய செவிகள், சிந்தனைகள், இருதயங்கள்லாம் ஒருமித்து உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்தப்படுத்தியர்களும் எந்த தடையின்றி நாங்கள் உம்முடைய சத்தத்தை மட்டும் கேட்க கிருபையாலும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற வேளையில் கூட எங்களுடைய ஆத்துமாக்கள் மோடு கூட உறவாடட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்பணிந்து நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை செய்தோம். அதே சிலுவின் மறைவுக்குள் மறைத்துக்கொள்ளும், நீர் பிரசன்னமாறும் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். Amen. Friends, the title that I've given to my sermon this morning is Life Amidst Death. Life Amidst Death. தேவ செய்திக்கு இன்றைக்கு நான் கொடுத்த தலைப்பு என்னவென்றால் மரணத்தின் மத்தியில் ஜீவன். மரணத்தின் மத்தியில் ஜீவன். Every chapter in the Gospel of John presents Jesus in a very unique manner. For example, he is seen as the eternal Son of God in chapter 1. He is also seen as the miracle worker in chapter 2. And he is seen as the divine teacher in chapter 3. He is also seen as the soul winner in chapter 4 and so forth. In chapter 11, our gospel account for today, we read of how Jesus brought Lazarus back to life. In chapter 14, he is the royal comforter. And in verse 19, Jesus said, "Because I live, you also will live," giving us hope and assurance. அருமையானவர்களே, பரிசுத்த யோவான் தன் எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவை விசேஷமாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது தேவனுடைய நித்திய குமாரனாக அவரை வெளிப்படுத்துகிறார். 2வது அதிகாரத்தை பார்க்கும்போது அற்புதம் செய்கிறவராக அவரை வெளிப்படுத்துகிறார். 3வது அதிகாரத்தில் தெய்வீக போதகராக அறிமுகப்படுத்தி வைக்கிறார். 4வது அதிகாரத்தில் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக அவரை அறிமுகப்படுத்தி, அப்படியா ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவனமாக இயேசுவை அவர் அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்குரிய சுவிசேஷ பாகம் 11வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது
லாசருவை மரணத்தினின்று அவர் எப்படி உயிரோடு கூட எழுப்புகிறார் என்ற சம்பவத்தையும் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 14வது அதிகாரத்தில் அவரை ராஜரீகமான ஆறுதல் கொடுக்கிறவராக நம்ம பார்க்கிறோம். ராயல் கம்ஃபர்டர், ராஜரீகமான ஆறுதலை கொடுக்கிறவராக நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்துல இயேசுவாமி சொல்கிறார், நான் ஜீவிக்கிறது போல நீங்களும் ஜீவிப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவாமி சொல்கிறார். இது நமக்கு ஒரு உறுதியையும் நம்பிக்கையும் அருளக்கூடியதாக இருக்கின்றது. Firstly, let us look at the truth that is asserted here. And secondly, the truth that is affirmed. And thirdly, the truth that is applied. முதலாவது நாம் பார்க்க வேண்டியது சத்தியம் வலியுறுத்தப்படப்பட்டது, இரண்டாவது சத்தியம் உறுதிப்படுத்தப்பட்டது, மூன்றாவது சத்தியம் பயன்படுத்தப்பட்டது என்ற கருத்துக்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். Firstly, the truth is asserted. முதலாவது சத்தியம் வலியுறுத்தப்பட்டது. In chapter 11 and verse 23, Jesus said to Martha, your brother will rise again. And in verse 25, Jesus said to Martha, I am the resurrection and the life. He who believes in me will live, even though he dies. And whoever lives and believes in me will never die. This is in St. John chapter 11, verse 25. And someone has summarized it like this. Jesus meant, in me, the dead lives, and the living does not die. And Jesus asked Martha, as Jesus asked Martha, he is also asking you and me, do you believe this? Do you believe this? 11வது அதிகாரம் 23வது வசனத்துல நாம் பார்க்கும்போது இயேசுவாமி சொல்லுகிறார். 11வது அதிகாரம் 23வது வசனம், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். சகோதரன் மறுபடியும் உயிரோடு எழும்புவான் என்று சொல்லி இயேசுவாமி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 25வது வசனத்தை பார்க்கும்போது 26வது வசனத்திலையும் இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். மார்த்தாள்கிட்ட கேட்டது போல நம்மையும் பார்த்து இயேசு கேட்கிறார், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். மார்த்தாவை கேட்டது போல இன்னைக்கு நம்மளையும் பார்த்து கேட்கிறார், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி. Secondly, the truth is affirmed. சத்தியம் உறுதிப்படுத்தப்பட்டது. In verse 23, Jesus affirms, your brother will rise again. Not only did Jesus comfort Martha, he also said the words of affirmation, giving her hope and assurance. As there was hope for the grieving Martha and Mary then, today there is also hope for those who are grieving, hurting, frightened, and are discouraged and in despair, even in this COVID-19 pandemic situation. He is the same yesterday, today, and forever. 23வது வசனத்துல நாம் பார்க்கும்போது இயேசு உறுதிப்படுத்துகிறதே நாம் பார்க்கிறோம். உறுதியான வார்த்தைகளே, நம்பிக்கையான வார்த்தைகளே இயேசு மார்த்தாளிடம் சொல்லுகிறார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு மார்த்தாவை ஆறுதல் படுத்தினது மட்டுமல்ல, அவர் உறுதியான வார்த்தையை கூறி நம்பிக்கையை அங்கே அதிகரிக்க செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மார்த்தாவினுடைய நம்பிக்கையை இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுவாமி அதிகரிக்க செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம், உறுதிப்படுத்துகிறார்.
துயரத்தோடு கூட இருந்த மார்த்தா மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போது நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுத்தது போல இன்றைக்கும் துயரப்படுகிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், பயந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், சோர்ந்து போனவர்கள், திகைத்து கொண்டு இருக்கிறவர்கள், இந்த கோவிட்-19 கொள்ளை நோயிலும் தத்தளித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார். Thirdly, the truth is applied. மூன்றாவதாக சத்தியம் பயன்படுத்தப்பட்டது. Jesus calls for the removal of the entrance stone at the grave. Then Jesus commanded Lazarus to come out, and the dead Lazarus heard Jesus's voice, and immediately Lazarus came out, and Jesus commanded them to free him of his grave clothes. Friends, let us examine ourselves today. What are the entrance stone hindrances that are there in our lives today, hindering us from listening to Jesus and from receiving his touch in our lives? What are the grave clothes that are there in our lives today that are preventing us from realizing and receiving our God-given blessing? Our faith in the Lord and our hope in the promises of God enables us to enjoy his presence, embrace his promises, expect his provisions, exemplify his precepts, execute his program, experience his power, all in all to encourage his people. அருமையானவர்களே, இயேசு சுவாமி முதல்ல அந்த கல்லறை வாசல்ல இருந்த அந்த மூடி வைத்திருந்த அந்த வாசலின் கல்லை முதல்ல அகற்றும்படியாக சொல்லுகிறார். அதற்கு பின் லாசருவை வெளியே வரும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். அவருடைய சத்தத்தை மரித்து போன லாசரு கேட்ட உடனே உடனடியாக உயிரோடு கூட எழும்பி அவன் வெளியே வருகிறதை நம்ம வாசிக்கின்றோம். இயேசு அடுத்தாப்பில் அவனை சுற்றிலும் கட்டப்பட்ட அந்த துணிகளை எல்லாம் அவர் கழற்றும்படியாக சொல்லுகிறார், அவிழ்த்து விடும்படியாக கட்டப்பட்ட துணிகள்ல இருந்து அவனை அவிழ்த்து விடும்படியாக இயேசு சுவாமி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மை சற்று இந்த கால வேளையில நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. வாசல்ல அன்றைக்கு அந்த கல் தடையாக இருந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தடையா இருக்கும் வாசல்களின் கல்கள் என்ன? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமலும் அவருடைய தொடுதலை பெற முடியாமலும் இருக்கிற தடைகள் என்ன என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அன்றைக்கு அவன் அந்த சவத்துணியினாலே கட்டப்பட்டவனாக இருந்தான். அதை கட்டவிழ்த்து விடும்படியாக அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற முடியாமலும் உணர முடியாமலும் இருக்கிற கட்டுகள் என்ன என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுகள் இருந்து நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை நமக்கு அவருடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சியை அருள வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ள உதவி செய்ய வேண்டும். அவர் நமக்கு அருளுகிறதை பெற்றுக்கொள்ள அது நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அவருடைய போதனைகளை நாம் கை கொண்டு அவருடைய நல்ல மாதிரிகளை பின் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை
நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் பிறரை நாம் உற்சாகப்படுத்துவதற்காக இவைகளை ஆண்டவர் நமக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். In conclusion, the fact that Jesus lives is a pledge that all who believe in him shall be saved. He has power over all the storms and will help us to sail through safely in the storms. He can deliver us from the hands of the enemies and from all temptations. He has won the victory and is victorious. He will also help us to win the victory and to be victorious. Verse 25, Jesus says, I am the resurrection and the life. Verse 23, Jesus said, your brother will rise again. As he asked Martha, he will also ask us, do you believe this? Do you believe this? அருமையானவர்களே, இயேசு இன்றைக்கு ஜீவனுடைய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்கிற அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் இயேசு ஜீவிக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் வீசும் எல்லா புயல்களையும் மேற்கொள்கிற வல்லமை அவரிடத்தில் உண்டு. அதனால எல்லா புயலின் மத்தியிலும் நாம் பத்திரமாக கரை சேர அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சத்துருக்களின் கைகளிலிருந்தும் எல்லா விதமான சோதனைகள் சவால்களிலிருந்தும் அவர் நம்மை விடுவித்து வழிநடத்த வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் வெற்றி பெற்று வெற்றிகரமாய் இருக்கிறது போல நாமும் வெற்றி பெற்று வெற்றிகரமாக வாழ உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். 25வது வசனத்துல இயேசுவாமி சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. 23வது வசனத்துல இயேசுவாமி சொல்கிறார், உன் சகோதரன் உயிரோடு கூட எழும்புவான் என்று சொல்லுகிறார். மார்த்தாவே பார்த்து கேட்டது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கேட்கிறார், இதை நீ விசுவாசிக்கிறாயா, இதை நீ நம்புகிறாயா என்று சொல்லி இயேசுவாமி கேட்கிறார். ஜெபம் செய்வோமாக. Let us pray. Thank you, Lord, for your word to us this morning, strengthening our faith of God, increasing our hope again. And we pray, God, that these words that we have received would be seeds sown in the good soil of our hearts, that we may be able to bear fruits, that others too would be blessed through our fruits, Lord Jesus. Not only hearing, but also obeying your words. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் கேட்க தேவன் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிகரிக்க தேவன் கிருபை செய்துள்ளபடியாக வேண்டுகிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு கனி கொடுக்க, அந்த கனி பிறருக்கும் பிரயோஜனப்பட தேவன் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்தோம் சுவாமி. நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless all those who have heard your word this morning. In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். May the presence of the risen Christ, both personal and powerful, both intimate and infinite, be with us and our families, the church and his ministry, both now and forevermore, in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. The Lord be with you and also with you. Let us go in peace to love and serve the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக.
சமாதானத்துடன் சென்று அன்புடனே ஆண்டவரை நாம் சேவிப்போமாக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Thank you for joining us in this online service. Pray that God will bless and protect you and your family. இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டதற்காக நன்றி. கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless all of you.